காலமாக, அதாவது இதை எந்த வருஷத்துக்கு டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 163 கிமு 153க்கு இதை டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் அந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதிலிருந்து 113 ஆண்டுகள் நம்ம பின்னாடி போகணும். ஏன்னா 113 வருஷமாக அந்த கூட்டமைப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி போனோம்னா கிட்டத்தட்ட கிமு 270ன்னு வருது. அதாவது அசோகருடைய ஆட்சி காலம். பிந்துசாரன் இறந்து அசோகன் தன் அண்ணனெல்லாம் கொல்லுவான், பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியெல்லாம் கொல்லுவான், சூழ்ச்சி பண்ணி. ஸோ அந்த டைமில் இந்த கல்வெட்டுடைய குறிப்பிடக்கூடிய தமிழக கூட்டமைப்பு போகிறது. சரி, தமிழக கூட்டமைப்புங்கிறியே நீ எதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர சோழ பாண்டியர் மூவரும் இணைந்து அசோகரை எதிர்ப்பதற்காக உருவாக்கிய கூட்டமைப்பு தான் இந்த தமிழக கூட்டமைப்பு. சோழ பேரரசு